ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த ஜெபம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்னோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் பேர் சாமியல். நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல இடங்களில் நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்பொழுது உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 எபிசோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யார், ஹூ இஸ் காட், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திரித்துவத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த திரித்துவத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இனி வருகிற காலங்களில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த பைபிளில் இருந்து ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்றது உங்களுக்கு தெரியும். இல்லைனா இந்த லென்ஸ்லேருந்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி பல கேள்விகளும் குழப்பங்களும் வரும். அது குழப்பங்களும் கேள்விகளும் வருமானாலும் என்னை எந்த நேரத்தில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு இதை குறித்ததான கன்ஃபியூஷன் இருக்குமானால் தொடர்ந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கான எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை தருவார். அந்த இருட்டு எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரும். கடந்த ஒரு 3 வாரமாக இதை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன், திரித்துவத்தை குறித்து. இந்த திரித்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சில காரியங்கள், அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அது அந்த சத்தியத்தை படிக்கிறதுல மட்டும் இல்லை, அதை அறிகிற அறிவு உங்களை விடுதலை கொடுக்கும். அதாவது ஒரு வசனம் இருக்குது, என் ஜனம் அறிவின்மையால் சங்காரமானார்கள்னு. ஆண்டவரை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா இந்த வசனங்களே உங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் இந்த திரித்துவத்தை பற்றி லாஸ்ட்டு 3 எபிசோடில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அன்பு, அன்கண்டிஷ்னல் லவ், உறவு, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் நான் அதை குறித்து தான் சில காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து நான் வேறு காரியங்களை இந்த வேதத்திலிருந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரித்துவத்தில் எந்த இடத்துல இந்த மனுஷன் விழுந்து போனானோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மனம் திரும்புதல்னால் என்னன்னு தெரியும். அதாவது சிலர் நினைப்போம், ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டோம் அப்படிம்பாங்க. எங்கே அப்படின்னா, பாவன்ற குழியிலேருந்து ஆண்டவர் என்னை தூக்கி ரட்சித்தார் அப்படின்னா அது நல்ல விஷயம்தான். ரட்சிக்கப்பட்டது ஒரு நல்ல அனுபவம் தான். நீங்கள் பாவத்திலிருந்தும் ஒரு குழியிலேருந்தும் தூக்கி விட்டார் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேறும், முழுமையான ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். நீங்கள் எங்கேருந்து விழுந்திருக்கீங்கன்றது தெரியாத பட்சத்தில் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு முழுமையானதாகவே இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு பெரிய BMW கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுச்சு. நீங்கள் கொண்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஒரு 6 மாதம் கழித்து அவர் வாங்க அந்த வண்டியை திரும்ப நான் புதுசாக தரேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 மாதம் கழித்து போகிறீங்க. போனோடனே அவர் சொல்கிறாரு, பிரதர் வண்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோன்னா, சரி பார்க்கலாம் அப்படின்னோன்னா, ஒரு வண்டி இருக்குது, அது மேலே அந்த அழகாக ஒரு கிளாத் போட்டு மூடி அழகாக வச்சுருக்காங்க. சரி பார்க்கலான்னொன்னே டக்குன்னு அந்த கிளாத்தை எடுக்கிறாரு. பார்த்தா பிராண்ட் நியூ டாட்டா நேனோ நிற்கிது. புது காரு தாங்க, நல்லா பளபளன்னு இருக்குது, புதுசாக இருக்கிற கார் தான். ஆனால் அது என்ன காருன்னு, டாட்டா நேனோ. நீங்கள் எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? புது கார் தான். சில நேரங்களில் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், டேய் இது நேனோ காரு, நான் உன்னை படைச்சது BMW. நீ ரட்சிக்கப்பட்டால் நீ எங்கே போயிருக்கணும்? BMW மாறி இருக்கணும். நேனோ கார்லேயே நிறைய பேர் ஷேர் ஆட்டோ மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்னை ரட்சித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இது நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, இது அறிகிற அறிவு உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து விழுந்தீங்கன்றது தெரிஞ்சால் நீங்கள் நேனோ காரில் உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து நம்மளோட டிசைன் நேனோ கிடையாது, BMWன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் BMWவுக்கு நீங்கள் யோசிக்கவே செய்வீங்க. சிலர் நேனோவிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அது ஆத்துமா திருப்தி அடையாது. இவங்களுடைய மனசு, இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் திருப்தியாகி அதுவே பிராண்ட் நியூவாக தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எங்கேருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப. அதாவது ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவங்களால ஆண்டவருடைய வாய்ஸே கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கனியை சாப்பிடுகிற நாள்லேயே மரிப்பாய் அப்படின்னா அவன் அன்னைக்கே சாவலை. அவனுக்கு 900 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான். ஏன்னா அந்த மரணம் அவனுக்குள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி மாம்சத்தில் வெளிப்படுறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் இன்சிடென்ட் நடக்கும்போது கூட ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்குறான். ஆனால் எப்போ மோசேக்கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும், நியாயப்பிரமாணம் வருதோ அப்போ ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல. அப்போவும் ஆண்டவர் மக்களோடு பேசணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டாங்க, ஐயோ இந்த சத்தத்தை எல்லாம் எங்களால் கேட்க முடியாது, மோசே நீயே கேட்டு சொல்லு.
அங்கே தான் ஒரு மீடியேட்டர் மாதிரி மோசே வரான். ஆண்டவர் வந்து மனுஷனோட உறவாடணும், அவனோட பேசணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் நமக்குள்ளேயும் அவர் ஒன்றா இருக்கணும். அவர் நம்ம அவருக்குள்ளே இருந்து என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை தான் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சுதந்திரமாக இன்ஹெரிட்டன்ஸாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா பிஎம்டபிள்யூவே என்னன்னு தெரியாதனால தான் நம்ம இந்த வாழ்க்கையிலேயே போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்கள் ஆஃபீஸில் டெய்லி நாங்கள் காலையில் பேசுவோம். என்னடா ஸ்கூல் படிக்கும்போது இப்படி சொன்னாங்க, நீ வந்து கரெக்டாக படித்தா உனக்கு நல்ல வேலைக்கு போகலான்னு. அப்போவே மிஷின் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் போவோம், ஈவினிங் வருவோம். ஃப்ரைடே நைட் ஆனால் கொஞ்சம் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ். திருப்பி மண்டே மார்னிங் போனால் திருப்பி ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் ஒரு குவார்ட்டர்லி கொஞ்ச நாள். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக அப்பப்போ ஒரு 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 ஹாப்பி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு ஒரு பெர்மனெண்ட் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ண மாதிரி இருக்காது. சரி, அது முடிச்சாச்சு, காலேஜ்லாம் முடிச்சு ஆஃபீஸுக்கு வந்தால் ஆஃபீஸில் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை. ஆஃபீஸும் ஃப்ரைடே வரைக்கும் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி என்னடா வாழ்க்கை இது? திரும்ப திரும்ப ஒரு மிஷின் மாதிரியே இருக்குது. அதில் வந்து சிலர் வந்து அதையவே வந்து பிளெஸ்ஸிங்காக அதில் இன்க்ரிமெண்ட்டு அப்ரைசல் இதுலேயே அவங்க வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் நானோ கார் அதுக்காக நீங்கள் வேலையை விடுங்கன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஆண்டவரோட இளைப்பாறுதலான வாழ்க்கை நீங்கள் அந்த இடத்துல உங்களால் அட் ஹோம் ஃபீல், அதாவது ஆண்டவரோடு உங்களை கனெக்டடாக இருக்க முடியுது, ட்ராவல் பண்ண முடியுது, நான் என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது அப்படின்ற இடத்துல நீங்கள் இருங்க, தப்புன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த இடம் உங்களை வந்து ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ அவன் அந்த கனியை பசிச்சானோ அப்போ தான் அந்த புசித்த உடனே தான் அவனுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கும், அந்த முள்ளும் குறுக்கும் வரும், அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பயிரிட்டு நீ நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி தான் நீ சாப்பிடுவ. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா ஏசிலேயே உட்காந்துருக்கிறதுனால அப்படி ஒன்றும் இல்லையே தெரியலையே வருது. நெற்றி வியர்வை தான் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஏசியை கம்மி பண்ண சொல்லி தான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கோம். நெற்றி வியர்வே வரலை. இதுவே அவனோட ஒரு டாக்டிக்ஸ் தான். நீ கஷ்டப்பட்டு தான் நீ வந்து பலனை புசிக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நீ இல்லை. நீ வந்து நானோ காரில் தான் இருக்கிற. ஆண்டவரோட விடுதலையான ஒரு அனுபவம்னா அப்போ வேலைக்கு போக வேண்டாமா? இல்லை, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உன்னால் ஃப்ரீயாக ஆண்டவரோட ட்ராவல் பண்ண முடியும்னா நீ இருக்கிற இடம் கரெக்டு. அட் ஹோம் ஃபீல் உனக்கு வருதா? நான் லாஸ்ட் எபிசோட்லேயே பேசியிருப்பேன். அந்த ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் உனக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உன்னோட ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்படுகிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னா அந்த இளைப்பாறுதலோடு உன்னால் அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்க முடியுதா? எந்த வேலை செய்யறியோ அங்கே இருக்க முடியுதா? ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல தான் நீ இருக்கிற. இல்லை நீ கஷ்டப்பட்டு இஎம்ஐக்காகவும் இதுக்கும் அதுக்கும் போராடிட்டு இருக்க அப்படின்னா அப்போ வெளியில் வந்தால் நான் என்ன பிரதர் பண்ணுறது? எனக்கு அங்கே தானே ஆண்டவர் வந்து சேலரி கொடுக்குறாரு, அதனால தானே இஎம்ஐலாம் கட்டுறேன் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ யாருன்ற புரிதல் இல்லாதனால தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வந்த உடனே ஒரே பிரச்சனை அவங்களுக்கு. கானான ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இவனுங்க ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா இவங்களை ஆண்டவர் தான் விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வந்தாங்கன்றதே தெரில. 2024 உன்னை நடத்தின ஆண்டவர் 2025 நடத்துவாருன்றது ஏன் நம்மளுக்கு பயம் வருது? 2024 உன்னோட சுயமுயற்சியில நீ வாழ்ந்தன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை 2024 வரைக்குமே நடத்தினது அவர் தான். அவர் நடத்தினதை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு பயமே வராது. இந்த அறிவு நீங்க கொண்டு வரணும்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு அறிவிலேயே நீங்க ஆப்ரேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது. இதனால தான் நான் இந்த திருத்துவத்தை குறித்து நான் ஃபவுண்டேஷன்ல உங்களை போட்டுட்டு இருக்கேன். சிலர் நினைப்பாங்க, இந்த சிலுவையில் ஆண்டவர் என்னதான் பண்ணாரு? நீங்க நினைக்கலாம், சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பூமிக்கு வரும்போது நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சார், பயங்கரமான செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்திலேயே அது நடந்துச்சு. இன்னும் பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய இன்னும் மல்டிப்ளை, அங்கே 5 மீன்னா இங்கே எண்ணெய் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவார். சாரிபாத் விதவை வீட்டில் எலியா நிறைய அற்புதம் செய்வான். இன்னும் எலியாவும் ஏனோக்கும் சாவியே பார்க்காம எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இந்த அளவுக்கு அற்புதங்கள்லாம் பழைய ஏற்பாடு காலத்திலே இருக்குது. அப்போ ஆண்டவர் பூமிக்கு வந்து என்னதான் பண்ணார்? இது சில நேரங்களில் சிலருக்கு கேள்வியாக வரும். இந்த பூமியில் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே மக்கள் தானே இந்த பூமியிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்காங்க. ஆண்டவர் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியலையே அப்படின்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே எல்லாமே இருக்கும். பூமியில் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் பண்ண எல்லா காரியமும் இன்னும் சொல்ல போனால் கழுகை போல் 1 வயது வந்து திரும்ப வாழ வயது போல் ஆகும் அப்படின்னா, அங்கே நீங்கள் ஆபிரகாமையும் சாராலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு அந்த வசனம் போட்டிருக்கோம், சாராலை பார்க்கறதுக்கு கிழவியாக இருந்தால் அவர் கர்ப்பம் செத்து போயிருந்ததுன்னு இருக்கும். ஆனா ஒரு 2 அதிகாரம் தாண்டி பாத்தீங்கன்னா ராஜா சாரால தூக்குறதுக்கு வந்து நிற்பான். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டக்குன்னு அவளோட வயதே திரும்ப வாழ வயது போல மாறிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லா மாற்றமும் பழைய ஏற்பாட்டிலேயே நடந்துச்சு.
அப்படி பழைய ஏற்பாட்டிலேயே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி வருது அவங்களுக்கு. அதுக்கு என்ன நடந்ததுன்னா இப்போ 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 என்னன்னா சில காரியங்கள்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போயிடுறோம் இவ்வளவுதான் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க வந்து ஆண்டவருக்கு வந்து பல நாமங்களை வச்சுதான் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு வந்து எல் ரோயி, எல் எலோஹி, அவங்க எல்ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், இப்படி பல நாமங்களை வச்சுதான் ஆண்டவரை வந்து அவன் கூப்பிட்டுட்டு இருப்பான். நீங்க ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு சிநேகிதன்னு சொல்லியிருப்பாங்க. தாவீது வந்து இருதயத்திற்கு ஏற்றவன்னு பேர் வாங்கியிருப்பான். இவங்க எல்லாமே ஒரு ஒரு நாமத்துல தான் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடிஞ்சதே தவிர, ஆனா நீங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்துல இருந்து இப்போ ஆண்டவர் சிலுவைக்கு அப்புறம் என்ன ஓபன் பண்ணி கொடுக்குறாருன்னா, நம்மள ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தர்றாரு. அங்க இருக்கிற ஒருத்தனாலையும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியல. ஆனா நானும் நீங்களும் இப்ப ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா? இதுவே மிகப்பெரிய மாற்றம். இது என்னன்னா இது பெருசா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு அது நம்மளை நெருங்கி, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இங்கே போய் பிரதான ஆசாரியன் தான் ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும்னு இருந்த காலகட்டத்திலிருந்து ஆண்டவர் ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய இருதயமே கிடையாது. ஆசரிப்பு கூடாரம்ன்றதோ இந்த சாலமோனின் தேவாலயம் என்பதோ ஆண்டவருடைய இருதயமே கிடையாது. அதுக்கு தான் நான் திருத்துவத்தை மறுபடியும் சொல்றேன். சிலர் வந்து அந்த ஆலயத்திலேயே வந்து ரொம்ப இப்பவும் சிலர் ஆலயம் கட்டுறதுலயும் ஆலயத்துல வந்து அவங்க இருக்கிறதுலயும் தான் பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஆண்டவர் விருப்பமே கிடையாது. ஆண்டவர் வந்து உங்க இருதயத்திலிருந்து உங்களோடு இருந்து அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், தேவாலயமா இருக்கட்டும், அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி. அவர் தங்கி இருக்கிற வீடா நினைக்கிறது எங்க தெரியுமா? நம்மளோட இருதயம் தான். அந்த இருதயத்தில இருந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய அந்த உறவுல நம்ம நிலைச்சு நிற்கணும், அவரோட உறவுல இருக்கணும், அந்த அவருடைய சத்தத்தை தினமும் கேட்டு அதன்படி இந்த பூமியில நம்ம ஆளுகிறவர்களாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருக்கணும்ன்ற அந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த புத்திரன் யாரு அப்படின்றது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். உங்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல வந்து நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிக்க முடியும். அதாவது புத்திர சுவிகாரம்ன்றது வந்து நம்ம நினைச்சிட்டோம் அடாப்ஷன், அதாவது அதுல வந்து மலையாள பைபிள் எல்லாம் வந்து தத்தெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி மீனிங் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா புத்திர சுவிகாரம்ன்றீங்கன்னா நீங்க யூதர்கள் முறைப்படி பாத்தீங்கன்னா 12 வயசுல வந்து அவனை வந்து சர்ச்சுக்கு ஆண்டவர், அதனாலதான் 12 வயசுல வந்து பயங்கர ஞானமா பேசின மாதிரி தெரியும். ஆனா 30 வயசுல தான் சிட்டி கேட்டுன்னு சொல்லுவாங்க. யூதர்கள் வந்து அந்த எருசலேமுக்கு அந்த 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 ஊரோட அந்த முக்கியமான இடத்துல வந்து அந்த பிள்ளைய வந்து அவங்க சொல்லுவாங்க, இவன் தான் என்னோட பையன். அந்த 30 வயசுல தான் சொல்லுவாங்க. எப்படி பையன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இனிமே நான் எங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றனோ ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப், இப்ப நான் எந்த செக்ல கையெழுத்து போடுறேன்னா இனிமே இவன் அந்த செக்ல கையெழுத்து போட்டாலும் அது செல்லும். எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எல்லா பவரும் இவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதுதான் புத்திர சுவிகாரம். ஆண்டவர் 30 வயசுல தான் வந்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறா வந்து உட்கார்ந்து பிதா சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் பிரியமா இருக்கிறேன்னா அந்த 30 வயசுல தான் ஆண்டவர் வந்து அந்த புத்திரனா அவனை வெளிப்படுத்தி அனுப்புறாரு. ஆண்டவரை இயேசு வந்து புத்திரரா வந்து மக்கள் மத்தியில வெளிப்படுறாரு. அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு அப்படின்னா அது வந்து பவர் ஆஃப் அட்டானி மாதிரி. நம்ம ஆண்டவரோட நாமத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும்னா நீ அவருடைய திருத்துவத்தை அறிந்து அவருடைய பிள்ளைன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பண்றது எல்லாமே அன்பின் நிமித்தமாகவும் அது நிமித்தம் ஆளுகையாகவும் தான் இருக்கும். அப்படி ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம புத்திரர்களா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், தேவ புத்திரர்கள் வெளிப்படும் நாளுக்காக சர்வ சிருஷ்டியும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதுன்னு. இந்த புத்திரர்கள் வெளிப்படணும்னா நீங்க ஆண்டவரை பத்தி சரியான அறிதலும் புரிதலும் இருந்தா மட்டும்தான் நீ அங்க அவருடைய பிள்ளைகளா இருந்து அவரை அப்பான்னு கூப்பிடு. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு சுய சித்தத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்டாதான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார், என்னுடைய சித்தப்படி இல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். அதாவது ஆண்டவருக்குன்னு சித்தம் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற அளவுக்கு அவரும் நீங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மளுக்குள்ள அவர் ஜேர்னி பண்றாரு. இதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த பூமியில நீங்க ஒரு வித்தியாசமான ஆளா, நீங்க ஆளுகை செய்கிறவர்களா, இலை
இளைப்பாறுதலாக இருப்பீங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. தொடர்ந்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேளுங்க. இன்னும் பல காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு விடுதலையையும் ஒரு வெளிச்சத்தையும் தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.